சாம்பாருக்கு இன்றைக்கி சாம்பார் தான் சேர்க்குறோம். அதுக்கு ஒன்றானதுக்கு பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், ஒரு 50 கிராம் பருப்பு போட்டிருக்கோம். இப்போ 2 வெங்காயம் 2 தக்காளி சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து கொஞ்சமாக மஞ்சள்தூள், ஒரு சின்ன டீஸ்பூனில் 3/4 டீஸ்பூன். அளவான கல்லுப்பு. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இந்த பக்கம் இட்லி வச்சுருக்கோம். இட்லி வந்துடுச்சா பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்பூன் எடுத்து இன்னும் லைட்டாக கொஞ்சம் வேகணும். இப்போது சாம்பாருக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், 2 தக்காளி, ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன், 4 கத்திரிக்காய், ஒரே ஒரு முருங்கைக்காய் சாம்பாருக்கு. இட்லி வந்துடுச்சு, சாஃப்டாக இருக்குது. இதே மாதிரி உங்களும் யாருன்னா இந்த ரேஷியோவில் போட்டு அரைக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எப்படின்னு சொல்கிறேன். சாப்பிடும்போது பார்க்கலாம் இட்லி எப்படி இருக்குன்னு. சாம்பார் தாளிக்க கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே கொஞ்சமாக வெங்காயம், நம்ம அரைஞ்சி வச்சுருக்கிறதுல கொஞ்சமாக தக்காளி, இப்போ இது கூடயே நம்ம வந்து அரிஞ்சு வச்சுருக்க கத்திரிக்காய் முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இது வதங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு கொஞ்சமாக புளி, தண்ணி. வேக வச்ச பருப்பு எடுத்து சாம்பாரில் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். போதும். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்கிட்டோம். கொஞ்சம் கொதிச்ச உடனே நம்ம வந்து புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் உருளைக்கிழங்கு வேக போட்டுக்கலாம். குக்கரில் வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு கொதி வந்துடுச்சு சாம்பார். இது கூட கொஞ்சமாக கரைச்சி வச்சுக்க புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். இது கூட கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். ஊற்றுற மாதிரி எடு.
அடுத்து இதே கடாயிலேயே உருளைக்கிழங்கு தாளிச்சிக்கலாம். உருளைக்கிழங்கு வெந்துடுச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். இப்போது வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போது உருளைக்கிழங்கு உரிச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த தட்டுக்கு மாற்றிப்போம். மார்னிங் டிஃபன் சாஃப்டான இட்லி, சாம்பார், கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நாங்கள் காரம் கம்மி தான் சாப்பிடுவோம். உங்களுக்கு என்ன அளவு வேணுமோ சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு, கொஞ்சமாக போட்டு தண்ணி இப்போ வந்து பச்சை பட்டாணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டு நம்ம உரிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். இது மாதிரி நல்லா கலரி விட்டுட்டே இருந்தால் நல்லாயிருக்கும். லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இறக்கிட்டு சாதம் வச்சுக்கலாம். இந்த பக்கம் பாப்பாவுக்கு தண்ணி காயுது. சாதம் வச்சாச்சு.